தமிழர்கள் மறந்து போன தமிழினத்தின் தொன்மையான ஒரு தெய்வம் கொற்றவை. மூத்த குடியின் போர் தெய்வமாகவும் வீரத்தையும் வெற்றியையும் தமிழர்களுக்கு அருளிய தெய்வமாகவும் திகழ்பவள் கொற்றவை. பழங்குடியினர் இயற்கையை புரிந்து கொள்ள முயன்று விலங்குகளை எதிர்கொண்டு உணவுக்காக போராடி இப்பொழுதும் ஒரு அச்சத்துடனே வாழ்ந்து வந்தார்கள். இவை அனைத்தையும் வெற்றி கொள்ள அந்த அச்சத்தையே கடவுளாக கொண்டு வழிபடத் தொடங்கினர். கொற்றம் என்றால் வெற்றி என்று பொருள், அவ்வை என்றால் அம்மை என்று பொருள். ஆகவே வெற்றியை அருளும் தாய் என்று பொருள் கொற்றவைக்கு. காடு, மலையருவி, நீர் சுனை போன்ற இயற்கை எழில் சூழ்ந்த பகுதிகளை உறைவிடமாக கொண்டவள் இவள். பல்லவர்களுக்கு முன்பே தமிழர்களின் ஆதி வழிபாடான நடுகல் வழிபாடு என்பது வழக்கத்தில் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயே கொற்றவைக்கு சிலை வடித்து வழிபட்டதற்கு சான்றாக தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்திற்கு உட்பட்ட அங்கனூர் என்ற கிராமத்தில் 5ஆம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்ட கொற்றவை சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போருக்கு செல்லும் வீரர்கள் மற்றும் வேட்டைக்கு செல்லும் வேட்டையர்கள் போன்று வெற்றியை வேண்டும் அனைவருக்கும் அவளே தெய்வமாக திகழ்ந்தாள். போர்க்களம் செல்லும் முன் வீரர்கள் சில தானாக முன்வந்து வெற்றியை வேண்டி தங்களுடைய உயிரை கொற்றவை தேவிக்கு தானமாக கொடுக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை தொல்காப்பியம் கொற்றவை நிலை என்ற பெயரில் விவரிக்கிறது. குறிஞ்சி மற்றும் முல்லை நிலத்து மக்களை தொடர்ந்து பாலை நிலத்து மறவர்களும் கொற்றவையை தாய் தெய்வமாக போற்றி வழிபட்டார்கள். பாலை நில மக்கள் கொற்றவையை வழிபட்ட முறைகளை மிகவும் அழகாக சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகளார் விளக்கியுள்ளார். துப்பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் பாட்டுடை தலைவனான குறிஞ்சி நில தலைவன் முருகப்பெருமானின் தாயாக கொற்றவையை குறிப்பிடுகிறார் புலவர் நக்கீரர். சக்கரவாழ் கோட்டத்தில் ஐயை என்று அழைக்கப்படும் கொற்றவை கோயில் இருந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களான பரிபாடல் மற்றும் கலித்தொகையில் கொற்றவை குறித்து குறிப்புகள் உள்ளன. அதேபோல் திருஞான சம்பந்தர் தான் அருளிய கோளறு திருப்பதிகத்தில் கொற்றவையின் வாகனமாக கலைமான் இருப்பதை குறித்து கலையதூர்தி என்று குறிப்பிட்டுள்ளார். ராஜேந்திர சோழன் அவரது ஆட்சி காலத்தில் காஞ்சியில் கருகினில் அமர்ந்தாள் என்ற பெயரில் கொற்றவைக்கு கோயில் அமைத்திருக்கிறார். அதேபோல் சேர மன்னர்களும் கொற்றவையை வெவ்வேறு பெயர் கொண்டு தங்களது குலதெய்வமாக வழிபட்டதாக 1810 நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொற்றவை வழிபாடு பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவம் கொண்டு காளி, மகிஷாசுரமர்த்தினி, துர்க்கையம்மன் வழிபாடாக மாறியது. கடந்த 2004ஆம் ஆண்டில் ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்ததாக சொல்லப்படும் ஒரு சுடுமண் பானை ஒன்றில் மானும் பறவையும் நெற்கதிரும் தாய் தெய்வமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த தாய் தெய்வம் கொற்றவை என்றும் தொல்குடிகளின் சமூக நகர்வை பிரதிபலிக்கும் ஒன்றாக இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றனர். இன்றும் பல கோயில்களில் கொற்றவையின் சிற்பங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. தமிழினத்தின் அடையாளமும் வரலாறும் பாதுகாக்கப்பட வேண்டும்.